வாசித்ததான வேத பகுதியின் 119ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆமென். மைக்கில் ஒரு சத்தமாக படிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதல் வாரத்தில் நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு சபையாய் வர கிருபை செய்தீரே, நன்றி. உமக்கு மகிமை செலுத்தி உம்மை ஆராதிக்க எங்களுடைய கையின் பிரயாசத்திலிருந்து சிறந்ததை உமக்கு கொடுக்க ஆண்டவரே உம்மை சாட்சினால் மகிமைப்படுத்த கிருபை தந்தீர். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக, நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக, நம்முடைய சத்தம் எங்களுக்கு மத்தியில் தொனிப்பதாக, ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, உணர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நேரத்திலையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவர் தகுதிப்படுத்துகிறதற்காய். ஆமென். அவருடைய வார்த்தையை கொடுத்து ஆமென் உறுதிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்ன வார்த்தையை, என்ன பேசேஜ், எதின் அடிப்படையில் பேசுவதற்கு வேத பகுதி எடுத்துனோம். பாஸ்டர் வாழ்த்துறை சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையை சொன்னாங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. அனுதினம் அப்பத்தை மாத்திரமல்ல, அவர் மன்னாவையும் தருகிறவர் என்று சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆச்சரியமாய் போஷித்து நடத்தினார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் 119ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சொல்லுங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. ஆமென். யார் பாக்கியவான்களா? உத்தம மார்க்கத்தார். சொல்லுங்கள் உத்தம மார்க்கத்தார். ஆமென். நிறைய மார்க்கம் இருக்குது. மார்க்கம் என்றால் வழி. நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனால் உத்தம மார்க்கம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது என்னவென்றால் அது இயேசுவின் வழியில் நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. வேதத்தின்படி நடக்கிறவர்கள். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நம்ம எதன்படி நடக்கிறோம்? வேதத்தின்படி நடக்க வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அவர் நமக்கு காண்பித்த பாதையில் நாம் நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் வேதம் நம்ம எப்படியாக காண்பிக்கிறதா? உத்தம மார்க்கத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜியன். ஆனால் கவர்மெண்ட் ஃபார்மில் மற்ற இடத்துலலாம் என்ன ரிலீஜியன்னு கேட்டால் நம்ம கிறிஸ்டியன் எழுதுகிறோம். பட் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜன். அது ஒரு மதம் அல்ல. அப்படின்னா அது என்னது? அது மார்க்கம். ஆமென். அது ஒரு வழி. ஆமென். பரலோகத்துக்கு போவதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவின் போதனையை ஆமென் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டார்கள். முதல்ல எங்கே கிறிஸ்தவர்கள் என்ற பேர் அவங்களுக்கு கிடைத்தது? அந்தியோக்கியாயில். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்கள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அங்கே தான் முதல்ல அழைத்தார்கள். இன்று வரைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். காரணம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால, அவருடைய வழியில் நடக்கிறதுனால, இந்த வேதத்தின்படி நடக்கிறதுனால. இந்த உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லும் பொழுது அந்த ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு பிளேம்லெஸ் ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா குற்றமற்றவர்கள். ஆமென். குறை இல்லாதவர்கள். ரொம்ப இன்னொரு மொழிபெயர்ப்பு பர்ஃபெக்ட் இன் த வே, சரியாய் நடக்கிறவர்கள், அவங்க வழியில் சரியாக இருக்கிறவர்கள், அவங்களுடைய நடக்கையில் சரியாக இருக்கிறவர்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உத்தம மார்க்கத்தார் என்று அறியப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அவருடைய சாட்சிகளை கை கொண்டு 2வது வசனம், அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். வேதத்தின்படி ஆமென் நடக்கிறவர்கள், சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவரை எப்படி தேடுகிறோம்? அவருடைய சாட்சிகளை கை கொள்கிறோமா? ஆமென். கர்த்தருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறோமா? இல்லை அரை மனசோடு, பாதி மனசோடு, மனசே இல்லாமல் ஆலயத்துக்கு வருகிறோமா? ஆமென். பைபிளை தூக்குறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? அநியாயம் செய்வதில்லை. அடுத்த வசனம், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அவருடைய சாட்சிகளை கை கொள்வோன்னு சொன்னால் ஆமென் நம்ம அநியாயம் பண்ண மாட்டோம்.
அவன் அநியாயமாக காரியங்களை நடப்பிக்க மாட்டோம், அவருடைய வழியில் தான் நடப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். வேதத்தின்படி நடப்போம்னு சொன்னால், வசனத்தின்படி நடப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் காணப்படாது. ஆமென். வேறுபாடு காணப்படாது, மாறுபாடு காணப்படாது. ஆமென். உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்கள். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 11:20 சொல்லுது. ஒரு வாசிங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்களா? சொல்லுங்க, அங்கே தான் இருக்குது, அதே சொல்லுங்க. அருவருப்பானவர்கள். ஆமென். நம்ம எப்படி அருவருப்பான காரியங்களை நம்ம எவ்வளோ வேண்டா வெறுப்பாக ஒதுக்குவோம். அதுக்கு ரொம்ப பயன்படுத்துகிற வார்த்தை சீ தான். சீன்னு சொல்லிட்டா சிலருக்கெல்லாம் கோவம் வந்துடும். ஏன்னா அது அருவருப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சீன்னு சொல்லி சொல்லுவது உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்வார், மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள். அப்படி என்று சொன்னால் இருதயத்தில் ஆமென் மாற்றங்கள், ஆண்டவர் நிலையான ஒரு தீர்மானம் இல்லாதவர்கள், அவங்க எடுத்த முடிவில் நிலையாக இருக்காதவர்கள், அவங்க எடுத்த நம்பிக்கையில், அவங்க போகிற பாதையில், அவங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தில் உறுதித்தன்மை இல்லாதவர்கள், மாறிட்டே இருப்பாங்க. பொதுவாக மாறிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 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 விலங்கை சொல்லுவாங்க. அது என்னது? அது பச்சோந்தி. அது எங்கே போய் எதில் இருக்குதோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை பாதுகாத்து கொள்வது வழக்கமாக இருக்கும். அது இருக்கிற இடமே தெரியாது. அந்த கலர் எது, இந்த வுட்டில் இங்கே வந்து உட்காந்துன்னா இந்த வுட்டு கலருக்கு மாறிடும், வித்தியாசமே தெரியாது அங்கே இருக்குதா இல்லையானே நம்ம கண்ணுக்கு தன்னை மறைத்து கொள்ளும். ஸோ அதுபோல் இருதயத்தில் மாற்றம், ஆமென், விசுவாசத்தில் ஒரு மாற்றம், ஆமென், குணாதிசயத்தில் ஒரு மாற்றம், அப்படி மாறுபாடு உள்ளவர்களாய் நம்முடைய இருதயம் இருக்கவர்களாக இருப்போம்னு சொன்னால் அது கர்த்தருக்கு என்னவா? அருவருப்பு. ஆண்டவர் வந்து ரெண்டகம் பண்ணுகிறவர்களை என்ன பண்ணுறாரு? ரெண்டகம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறாரு. ரெண்டு அகம்னா என்ன? உள்ளம், ரெண்டு மனசு, ரெண்டு விருப்பம், ரெண்டு விதமான செய்கை, ரெண்டு விதமான சுபாவம், குணாதிசயம், அப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். இன்றைக்கு சபைகளில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமென். சபையில் இருக்கிறது போல தான் வெளியிலையும் இருக்கிறோமா, இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் வந்து சபையிலையும் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், ஆனால் உத்தம மார்க்கத்தாரோ சொல்லுங்கள் அவருக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் உத்தம மார்க்கத்தார் என்ற தலைப்பில் சிந்திக்கிறோம். ஆமென். உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தார் அவருடைய வேதத்தின்படி நடக்கிறார்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் அநேகராக இருந்திருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எப்படி தான் இருக்கிறாங்க? மாறுபாடு உள்ளவங்களா, ரெண்டகம் பண்ணுகிறவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, கர்த்தரால் சோசன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொண்டதான ஒரு சந்ததி தான் ஆபிரகாமின் சந்ததி. கர்த்தர் அதை தம்முடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டார், சொந்த ஜனமாய் மாற்றினார். அப்படிப்பட்டவர்கள் எகிப்தில் எத்தனை வருடம் அடிமைகளாக இருந்தாங்க? 430 வருடம் அடிமைகளாக இருந்து கர்த்தர் அவர்களை என்ன பண்ணார்? விடுவித்தார். மோசேவை அனுப்பி அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்னவாக சொன்னார்? வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை அங்கே நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். ஆனால் ஜனங்களோ எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். அவருடைய 22வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். போதும். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே மூலமே கர்த்தர் விடுதலை பண்ணினார் என்று பார்த்தோம். அவங்க நேராக முதல்ல எங்கே வந்து சேர்ந்தாங்க? செங்கடலுக்கு நேராக வந்து சேர்ந்தாங்க.
செங்கடலுக்கு நேராக வந்தப்போ கர்த்தர் என்ன பண்ணினார்? அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா சொல்லாமா. வழியே கிடையாது. ஆமென். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை நெருக்கும் பொழுது ஆமென் கர்த்தர் என்ன பண்ணார்? வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை திறந்தார். அல்லேலூயா. செங்கடலை பிளந்து, ஏதோ சவுண்டு வருது, விசிலிங் வருது. செங்கடலை பிளந்து என்ன பண்ணினார்? வெட்டாந்தரையிலே நடந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ ஆச்சரியமாய் நேர்த்தியாய் நடத்துகிறவர். அதான் நேற்று தினத்தில் நம்ம விபாஸ் ஜபத்தில் தியானித்தோம். ஆமென். பவுல் என்ன பண்ணானா, தமஸ்குவை நோக்கி தமஸ்குவுக்கு சமீபமான போது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பவுல் என்ன பண்ணுறான்? தமஸ்குவுக்கு சமீபத்த போது அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்காக வரான் சவுல் தமஸ்குவுக்கு? ஆமென். கிறிஸ்தவர்களை, அவரை பின்பற்றுகிறவர்களை கட்டி எருசலேமுக்கு இழுத்துட்டு போகும்படியாக வருகிறான். அப்போ அந்த அதிகாரத்தில் பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அனனியா என்ற ஒரு தேவ மனுஷன் சீசன் இருப்பான். அவனிடத்தில் ஆண்டவர் பேசுவார். இந்த மாதிரி பவுல்ன்ற ஒருத்தன் வந்திருக்கிறான் நம்ம உங்கள் ஊருக்கு, நீ போய் அவனை பார்த்து அவன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்லுவான்? அவன் ஏற்கனவே எருசலேமில் பொல்லாதவைகளை செஞ்சவன், சீஷர்களெல்லாம் ரொம்ப துன்புறுத்தினவன், இங்கேயுமே பர்மிஷனோட லெட்டரோட எங்களெல்லாம் கட்டி இழுத்துட்டு போக வந்திருக்கான். அவன்கிட்ட போய் எப்படி நான் போகிறதுன்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஆமென். அப்போ அவன் பர்மிஷன் வாங்கிட்டான். எருசலேம்லேருந்து பவுல் கிளம்பிட்டான். லெட்டரோட வரான்னு சொல்லும்போது இங்கே இருக்கவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. இப்போயுமே ஆண்டவர் பேசுகிறாரு, அப்பயும் அவங்க என்ன தான் இருக்கான்? பயத்தோடு இருக்கிறான். அதான் சமீபித்து வர வரைக்கும் எல்லாருக்கும் பயம்தான். ஆமென். இப்போ உள்ளே இருக்கும் பொழுதும் பயம்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் கிளம்பலாம், ஆரம்பிக்கலாம். ஆமென். அது வீரியம் எடுத்து வந்துட்டு இருக்கலாம். அது நம்மை சமீபித்து வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். சமீபித்த போது சடுதியாக வானத்திலேருந்து ஒரு ஒளி வந்தது. எகிப்து படை என்ன பண்ணது? இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி வந்த பொழுது ஆமேன் அவர்களை காத்த நிழல் என்ன பண்ணுச்சு? மேகம் பின்னாடி போய் அவங்களுக்கு நின்றுச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையினால பிரச்சனைகள் நெருக்கலாம், துன்பங்கள் நம்மை நெருக்கலாம், உபத்திரவங்கள் நம்மை நெருக்கலாம், வியாதி நம்மை நெருக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு தேவைகள் நம்மை நெருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இங்கேயும் அப்படி தான். ஆமென். செங்கடலுக்கு முன்பாக வந்த பொழுதும் கர்த்தர் அவர்களை வழி திறந்து வழி நடத்தி வந்த பிறகு ஒரே கொண்டாட்டம் எல்லாருக்கும். 15ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சங்கீத பாட்டாக இருக்குது, கொண்டாட்டமாக இருக்குது. செங்கடல்லேருந்து எங்களை பெரிய அற்புதம் அதுதான். செங்கடலை 2ஆக பிளந்து அதில் நடுவில் வெட்டாந்தரையில் நடத்தி வந்தார் என்பது மிகப்பெரிய அற்புதமாக இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. அதனால் பாடி தம்புரெல்லாம் அடித்து சங்கீதம் பாடி ஒரே செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. இப்போ 22வது வசனத்தில் 15ஆம் அதிகாரம் பார்க்குறோம். ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். இப்போ போதும், அங்கேருந்து கடந்து வந்த பிறகு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சரி வாங்க தொடர்ந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு போவோம் என்று சொல்லி சிவந்த சமுத்திரத்திலேருந்து எல்லோரும் எழும்பி என்ன பண்ணுறாங்க? பிரயாணப்பட்டு எங்கே போகிறாங்க? சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. போனால் அங்கே என்ன ஆயிடுச்சு? தண்ணி இல்லை. ஆமென். வனாந்தரம்னா என்ன? பாலைவனம். பாலைவனத்தில் என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. வெரி ரேர். தண்ணியே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஏதாவது கொஞ்சமாக ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சூர் வனாந்தரத்தில் என்ன இல்லையா? தண்ணியே இல்லாமல் நடந்தாங்க. 3 நாட்கள் தண்ணி இல்லை. யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்தில் அவன் தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாரும் தண்ணீர் பஞ்சத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ்லலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. வராதிங்க, ஏன்னா ஆஃபீஸில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா கஷ்டம். ஆமென். ஆஃபீஸில் வராதிங்கன்னு சொன்னாலும் வீட்டில் இருந்தால் தண்ணி இருக்கா? வீட்லேயும் தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி பெங்களூர் பட்டணம் போய் கடந்து போயிட்டுருக்கிறது. ஒரு காலத்தில் ரொம்ப நாளைக்கெலாம் முன்னாடிலாம் இல்லை, சமீபமாக தான் அவங்க நமக்கு என்னவே தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கர்நாடகா தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களே தண்ணி இல்லாத நிலமையில் இருக்கிறாங்க. ஆகையினால் நம்ம அவங்களுக்கு சந்தோஷப்பட வேண்டாம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லாமா. இன்றைக்கி நிறைய இடங்களில் தண்ணீர் பஞ்சம், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, பூமி வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது, தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னது? சாப்பாடும் தண்ணியும் தான். சாப்பாடு இல்லாமல் கூட என்ன பண்ணிடலாம்? இருந்துடலாம் கொஞ்ச நாளைக்கு. தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது.
இயேசு வந்து 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க நிறைய பேர், இன்றைக்கும் தண்ணி கூட குடிக்காமல். ஆமீன். உபவாசித்து இருக்கும்பொழுது பலன் தருகிறார். ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான நாட்கள் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அப்போ தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தண்ணி அடிப்படை தேவை, நம்முடைய பாடிக்கு வாட்டர் லெவல் இவ்வளோ இருக்கணுன்ற ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஸோ தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இஸ்ரேல் ஜனங்கள் பாலைவனத்தில் வந்திருக்கிறாங்க, இப்போ அங்கே தண்ணி இல்லை, 3 நாளாக நடக்கிறாங்க, தண்ணி இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய நிலமை. ஆமீன். கொஞ்சம் நேரம் வெயிலில் நடந்தாலே தண்ணி தாகம் எடுக்கும், கொஞ்சம் தண்ணி குடித்தாதான் நமக்கு ஆறும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நாவெல்லாம் வறண்டு போயிடும். 3 நாட்கள் தண்ணி இல்லாமல் நடக்கிறாங்க. அவங்க ரொம்ப விசனப்பட்டு போகிறாங்க. அப்போ தான் அவர்கள் மாறான்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அப்படி வந்து அங்கே அப்பாடா இங்கேயாவது தண்ணி இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து குடித்து பார்த்தா மிகுந்த கசப்பு, குடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அந்த இடத்துல அந்த தண்ணீர் காணப்பட்டது. அந்த வசனம் சொல்லுது, அதுக்குனால தான் அதுக்கு பேர் என்னவா? மாறா. மாறா என்றால் கசப்பு. கசப்பு நிறைந்த தண்ணியை குடிக்க முடியுமா? தாகமாகவே இருந்தாலும் கசப்பாக இருக்க தண்ணியை குடிப்போமா? கண்டிப்பாக குடிக்க மாட்டோம். இவங்க ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வராங்க, விரக்தியில் வராங்க. 3 நாளாக தண்ணி இல்லாமல் அந்த சூர் வனாந்திரத்திலேருந்து கிளம்பி வந்தால் மாறா பகுதிக்கு வந்தால் கசப்பு நிறைந்த தண்ணீர் குடிக்க முடியல. அதனால் 24வது வசனத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். என்னத்தை குடிப்போம்? எப்படி இதை குடிப்போம்? இதை எப்படி நாம் குடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்களே? முறுமுறுக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பெரிய கரத்தை பார்த்தவங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. பலத்த கரத்தை பார்த்தவங்க. எகிப்தில் நைல் நதியை என்ன பண்ணார் ஆண்டவர்? இரத்தமாய் மாற்றினார். அதுதான் அவங்க குடிநீர் ஆதாரம் எகிப்துக்கு. அது முழுவதும் இரத்தமாய் மாறினது. பலவிதமான வாதைகளை அனுப்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் காக்கப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வாதை, கொள்ளை நோய், கல்மலை, அக்கினி எல்லாமே தவளை, வண்டு, பேனுன்னு சொல்லிட்டு எல்லா வாதைகளும் அவர்களுக்கு வந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவைகளிலிருந்து காக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய பெரிய பாதுகாப்பை பார்த்தவர்கள், பலத்த கரத்தை பார்த்தவர்கள். ஆனால் இப்போ சூழ்நிலை வித்தியாசமானோடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவர் நல்லாவே ருசித்திருப்போம், நல்லாவே அவருடைய கரத்தெல்லாம் பார்த்துருப்போம், அவரால் போஷிக்கப்பட்டிருப்போம், அவரால் நடத்தப்பட்டிருப்போம். ஆனால் வனாந்திரமான ஒரு அனுபவம் வரும் பொழுது, வனாந்திரத்தை போல ஒரு நேரம் வரும் பொழுது, பாலைவனத்தை போல ஒரு நெருக்கம் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். பிளேம்லெஸ்ஸாக இருக்கிறோமா? உத்தமமாய் அந்த நேரத்திலையும் கர்த்தரை பின்பற்றுகிறோமா? இல்லை ஆமென் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோமா? சூழ்நிலை முறுமுறுக்கத்தக்கதாக தான் இருக்குது. 3 நாளாக தண்ணி வரலனா, காவேரி தண்ணி 3 நாள் வரலனா வாசன மக்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான், அது ஃபேக்ட்டு தான், இல்லை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதன் மத்தியிலும் நம்ம எந்த அளவுக்கு மனரம்யமாக இருக்கிறோம்? சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படியாகிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்த வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். மாறாக இவர்கள் என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. இப்படி இருந்தால் நாங்கள் என்னத்தை குடிக்க முடியும்? இப்படி இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கசப்பு நிறைந்த தண்ணியாக இருக்குதே என்று சொல்லி அவங்க மோசையை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. அப்போ மோசே என்ன பண்ணுறாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அங்கே அவர்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மரக்கிளே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்க, அதை எடுத்து தண்ணியில் போட்டோடனே அந்த தண்ணி எப்படியாம ஆயிடுச்சு? மதுரமாய் மாறிட்டு. எவரோ பவர்ஃபுல் மரம் இல்லை அது? ஆமாவா? சொல்லுங்கள் ஆமாவா? இல்லை, அந்த மரத்தில் ஒன்றுமே இல்லை, கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். ஆண்டவரால் அது போடாமையே அதை மதுரமாக்க முடியுமா? ஆமேன். ஆனாலும் மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக, அற்புதம் நடந்ததை பார்க்கத்தக்கதாக, இதுக்கு முன்னாடி கசப்பாக இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த மரத்தை போட்டோன்னே இவ்வளோ மதுரமாயிருச்சே என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் சில ஆமென் காரியங்களை பயன்படுத்துகிறார், சில கருவிகளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ராமுழுது பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை. ஆனாலும் அவருடைய வார்த்தையின்படி வலையை போட்ட பொழுது வலை கிளியத்தக்கதாக, அவனால் ஹேண்டில் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க படகையும் கூப்பிட்டு எல்லாருமாய் சேர்ந்து இழுத்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஆண்டவர்.
அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தினால ஆண்டவர் அவ்வளோ கசப்பாக இருந்த, ஒருவரும் தொட முடியாத, குடிக்க முடியாமல் இருந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆமென், எல்லா நேரத்திலையும் ஆமென், நெருக்கத்திலையும் கசப்பான நேரத்திலையும் ஆமென், கண்ணீரின் பாதையிலையும் ஆமென், கர்த்தரை மாத்திரம் நோக்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால், உத்தமமாய் அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால், வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டே செல்வோம் என்று சொன்னால் ஆமென், பாக்கியவான்களாக இருப்போம். ஆமென், அற்புதங்களை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையும் மாறாவாக இருக்கிற வாழ்க்கை ஆமென் மதுரமாய் மாறும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென், மதுரமாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென், யாருடைய வாழ்க்கையை மாற்றுவார்? அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களை, உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களை, ஹல்லேலூயா, அவருடைய சாட்சிகளை கைக்கொள்கிறவர்களை, முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களை. சொல்லுங்கள் ஆமென். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்கள் மாறுபாடு இருதயம் உள்ளவராக இருக்க மாட்டார்கள், அநியாயம் செய்ய மாட்டார்கள், அவருடைய வழியிலே நடப்பார்கள். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த காரியத்தில் செய்து முடித்த பிறகு அவங்களுக்கு சொல்கிறார், அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அவர்களை சோதித்தார். ஹல்லேலூயா, சோதித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எப்பயுமே சரியாக நடக்கிறோமா, நேராக நடக்கிறோமா, எப்படி பிள்ளைங்க படிச்சிருக்கா, பாஸ் ஆகிற தகுதி இருக்கான்னு ஒரு பரீட்சை வைக்கிறது போல் ஆண்டவர் எப்பயுமே நம்மளை ரோபோட் மாதிரி இயக்க மாட்டார். 2ல் 1 தொடு அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லுவாரா? அநேகர் அப்படி தான் நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நினைக்கிறதா செய்வார்னு. ஆமென். அவர் 2ல் 1 தொடுன்னு ஒன்றை நீட்ட மாட்டார். அவர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சத்தின் கனி, 2யுமே வச்சார். ஆமென். நீங்கள் என்னத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லாமல் அதை தொடாதீங்கன்னு ஆண்டவர் எச்சரித்தார். ஆனால் அவர்களோ என்ன பண்ணாங்க? ஆமென், அதை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தை, அவங்களுடைய நடக்கையை என்ன பண்ணுகிறாரு? சோதிக்கிறார். சோதிக்கப்பட்ட பின்பு நம்ம எப்படி விளங்குவோமா? பொன்னாக விளங்குவோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் சொல்லுங்க, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிற போக்கையும் உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவர் நமக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமென். அதற்கு இப்படியும் போகலாம், அதற்கு எதிராகவும் போகலாம், நினிவேக்கும் போகலாம், தர்ஷீஷுக்கும் போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை எங்கே தான் வரணும்னு விரும்புகிறாரு? நினிவேக்கு தான் போகணுன்னு விரும்புகிறாரு. அதற்காக நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவார், மாற்றுவார். சில நேரத்தில் ஆமென், நம்ம எதிர் திசையாக போனாலும் நம்மளை அந்த இடத்துல அவர் நேசிக்கிறதுனால சிட்சித்து நம்மை அவர் பக்கமாக திருப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால எடுத்தோடனே அவர் நேராக நகர்த்திட்டு போய் நம்மளை வைக்கிறவர் இல்லை, நம்ம மனதை அதுக்கு நேராக்கி நம்மளையே அங்கே போக வைப்பார். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆகையினால நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதை நமக்கென்று முன்குறித்ததை அவை நிறைவேற்ற வல்லவர். ஆனால் அவர் நேராக கொண்டு போய் அங்கே நிறுத்த மாட்டார், நம்மளையே போக சொல்வார். அல்லேலூயா. பொதுவாக பிள்ளைங்களை அப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆமென். அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்கள செய்ய வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைங்க சாப்பிடு திணிக்கக்கூடாது. அவங்களா சாப்பாடு தேடி வந்து எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்கள சாப்பிட வைக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? பசி இல்லைன்னா பிள்ளைங்கள சாப்பிட முடியாது, என்ன தான் திணிச்சாலும் விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அவங்களே பசியில் வந்து அம்மா சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லேலூயா. ஆமென். எப்படி செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். செய்கிறது நம்மளே செய்ய சொல்லி என்ன பண்ணாரு? திணிக்கக்கூடாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல அவங்கள சோதிக்கிறாரு. ஆமென். என் நியமங்களை, என் நியாயங்களை இவங்க கை கொள்கிறாங்களான்னு பார்ப்போம் என்று சொல்லி அவங்களுக்கு கட்டளை இடுறாரு. சொல்லிட்டு தான் சொல்கிறார் 26ஆம் வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சோதிக்கும்படியாக என்ன பண்ணுறாரு? கட்டளைகளை கொடுக்குறாரு, நியமங்களை கொடுக்குறாரு. ஆமென். நடக்க வேண்டிய வழியை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என் சத்தத்தை கவனமாக கேட்டு செம்மையானவைகளை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்களை கை கொண்டேன்னு சொன்னால் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்கிறார். பரிகாரி என்றால் என்னது? குணமாக்குறவர். நம்ம ஊரில் யார் நம்மளை குணமாக்குறவராக இருக்கிறாங்க? டாக்டர்கிட்ட போனால், இந்த டாக்டர்கிட்ட போனால் என்ன ஆயிரும்? சரியாயிரும் நம்ம சொல்கிறோம். அப்படி நம்ம தேடி போகிறோம். தவறு அல்ல, அது நல்லது தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில், ஆமென், நானே பரிகாரியாகிய கர்த்தர். நமக்கெல்லாம் பரம டாக்டர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் வியாதியே வராமல் தடுக்கிறவர். ஆமென். இங்கே இருக்கிறவங்க வந்த வியாதியை சரி பண்ணுறதுக்கு
தற்காலிகமாக நிறுத்துறதுக்கு மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. ஆமென். அவர் வியாதியே வராமல் விலக்குகிறவர். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன்னு சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்து செம்மையானவைகளை அவருக்கு செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் நியாயங்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டால் கர்த்தர் வியாதியிலேருந்து விலக்குகிறார். ஆமென். பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பரிகாரிக்கு தான், இந்த பரம பரிகாரிக்கு நம்ம செவி கொடுக்கறதில்ல. ஆமென். அவருடைய வழியில் நம்ம நடக்கிறதில்ல. ஆனால் இங்கே உலகத்தில் உள்ள டாக்டர் டாக்டர்கிட்ட போகிறப்ப நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது சற்று சிந்திச்சு பார்ப்போம். ரொம்ப பயபக்தியோட, அதிகமாக பேசிடாமல், மிகுந்த நடுக்கத்தோடு, அவர் கொச்சிக்கிச்சு மாத்திரை கம்மியாக எழுதிட போகிறாரு, இல்லை ஒழுங்காக கவனிக்காமல் போயிட போகிறாருன்னு சொல்லி மிகுந்த ஜாக்கிரதையோட, லிமிட்டான வேர்ட்ஸோட அங்கே போய் நம்ம இஷ்டப்படலாம் சவுண்டாக பேசாமல் எப்படிலாம் நம்ம போகிறோம். பணிந்து குனிந்து ஆராதிக்கிற மாதிரி போகிறோம். உள்ளே போயிட்டு அவரும் கேட்குறாரு, பதிலெலாம் சொல்கிறோம், சீட்டில் எழுதிட்டு கொடுத்துட்றாரு. அப்போ டாக்டர் என்ன சொன்னார் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. அப்போ நல்லா கவனமாக கேட்கணும். டாக்டரு என்ன வியாதின்னு சொல்கிறாரு, இல்லை இதுக்கு என்ன வைத்தியம் சொல்கிறாருன்னு மிகுந்த கவனமாக கேட்குறோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? சீட்டை வாங்கிட்டு ஃபார்மசிக்கு போகிறோம், மாத்திரை கொடுக்குற இடத்துக்கு போகிறோம். அந்த மாத்திரை கொடுக்குறவங்க நம்மளை ஒரு பொருட்டாகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 1000 பேர் வந்து டவுட்டு கேட்டே இருப்பாங்க, கண்டு காணாத மாதிரி ஏனோ தானேன்னு சொல்லுவாங்க. அப்போ காதை தீவிரமாக வச்சுட்டு இந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும்னு சொல்கிறாருன்னு உத்து கவனிச்சுக்கிட்டு காதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம கேட்குறவர்களாக இருக்கிறோம். இது பிஃபோர் ஃபுட்டா, இது ஆஃப்டர் ஃபுட்டா, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆமென் கவனமாக கேட்குறோம். ஆண்டோடைய வார்த்தையை நம்ம எப்படி கேட்குறோம்? ஆமென். இவ்வளோ தீவிரமாக ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? இவ்வளோ பயபக்தியோட ஆண்டோட சமூகத்துக்கு வருகிறோமா? அவரே பரிகாரியாக கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்கிறார், என் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர்கள் கட்டளைகள் செவி கொடுத்து அவர் நேர்படி நடந்தால், டாக்டர் சொல்லியிருக்காரு இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும், இந்த தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதன்படிலாம் நடக்கிறோம்ல. ஆமென். எந்த அளவுக்கு அதிலும் அதிகமாக கர்த்தருடைய வழியில் நடக்கணும். சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயாவா? சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்கிறாரு, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு வியாதியே வரப்பண்ணாமல் தடுப்பேன், வரப்பண்ணேன். ஆமென். நானே உன் பரிகாரியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செக்கை தான் முன்னாடி வைக்கிறார். இந்த சோதனையை தான் நமக்கு முன்னாடி வைக்கிறாரு. அவருடைய சத்தத்தை எந்த அளவுக்கு கேட்குறோம், அவருடைய பார்வைக்கு செம்மையானதை எப்படி செம்மையானவைகளை செய்கிறோம், அவருடைய கட்டளைகளை எவ்வளவாய் நம்ம கவனிக்கிறோம், செவி கொடுக்கிறோம், அவருடைய நியமங்கள் நியாயங்களை அவருடைய வழியில் எந்த அளவுக்கு நடக்கிறோம் என்பதை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். இவங்களை தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு போகிறாங்க, ஏலிமுக்கு போகிறாங்க. அங்கே 12 நீரூற்றும் 70 பேரிச்சம்பழத்தையும் பார்த்தோன்னே அங்கேயே உட்காந்துட்டாங்க ஜாலியாக. இவ்வளோ நேரம் தண்ணியெலாம் கஷ்டப்பட்டோம், கசப்பான தண்ணீரை குடித்து அப்படியே மதுரம் ஆயிடுச்சு. அடுத்த இடத்துக்கு வந்தால் செழிப்பாக இருக்குது அந்த ஏலிம். அங்கே உட்காந்துருந்துட்டு பின்பு அங்கேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, போதும் கிளம்புங்கன்னு சொல்லி ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே சீன் வனாந்திரத்துக்கு வர்றாங்க. இப்போ முன்னாடி இருந்த வனாந்திரம் என்னது? ஐயா மெகா பைபிள் குவிஸுக்கு இந்த போர்ஷன் தான். நல்லா கவனிச்சிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். சிவந்த சமுத்திரத்தில் எங்கே போகிறாங்க? சூர் வனாந்திரத்துக்கு போகிறாங்க. ஆமென். இப்போ சீன் வனாந்திரத்துக்கு வராங்க. அது சூரு, இது சீனு. இந்த வனாந்திரத்தில் என்ன பிரச்சனை? ஆமென். முறுமுறுக்கிறாங்க. காரணம், அங்கே அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஆமென். ரொம்ப அவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தீர்ந்து போயிடுச்சு. எகிப்துலேருந்து கிளம்பும் பொழுது எல்லாத்தையும் பஸ்காவுக்கு அடித்த எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்தவங்க இப்போ நாட்கள் வந்தது, சாப்பாடெல்லாம் தீர்ந்துருச்சு. இப்போ பசியாக இருக்காங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு 3வது வசனம் வாசிங்களேன். 16:3. இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. பாருங்க, சண்டே ஆனால் நான்வெஜ் செஞ்சுட்டு அந்த சிக்கன் என்ன எடுத்துருக்கோமோ அது பாத்திர பக்கத்துலேயே உட்காந்து அதை எடுத்து போட்டு சாப்பிட்ட அனுபவம் எல்லாருக்கும் உண்டுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இறைச்சி பாத்திர தண்டையிலே உட்காந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்துலேயே ஆண்டவர் எங்களை சாவடிச்சிருந்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல, இப்படி சோறு தண்ணி இல்லாமல் இந்த
இந்த இவ்வளோ கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தாங்க மோசேக்கு விரோதமாய். ஆமேன், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஆமேன் மேடு பள்ளங்கள் இருக்கும். ஆமேன், கல்யாணத்தில் அடிக்கடியாக பாடுகிற பாடல் என்னது, எப்போதுமே பாடுகிற பாடுது, வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லதொரு போராட்டம், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். அப்போ மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஒரு நாள் நல்ல பள்ளத்தில் போகும்பொழுது என்ன பண்ண தேவையில்லை, மிதிக்க தேவையில்லை, பெடல் பண்ண தேவையில்லை, அதுவே என்ன பண்ணிடும், ஜாலியாக கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மேடு வரும் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம் ஏறுறது. ஆமேன், பள்ளத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த மேட்டில் ஏறும் பொழுதும் இருக்கணும். சொல்லுங்கள் ஆமேன், ஹல்லேலூயா. பள்ளத்தில் இறங்கும் பொழுது ஆண்டவரை கரைங்களை உயர்த்தி ஆராதிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு மேடு ஏறும் பொழுது இவர் என்ன ஆண்டவர், இவருக்கு கண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆமேன் அவரை கேட்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன், மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆமேன், ரெண்டகம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா இருக்கும் பொழுது ஆமேன் துதிச்சுட்டு ஆமேன் நெருக்க வரும் பொழுது அவரை இகழ்றது, அது அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இருக்கக்கூடாது. இவங்க முறுமுறுக்கிறாங்க. யாருக்கு விரோதமாய்? மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், பின்னாடி ஒரு வசனம் வருகிறது. ஆமேன், நீங்கள் அவர் போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு, எப்பா இவங்க பாருங்கப்பா இப்படி முறுமுறுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாரு. அதுக்கு கர்த்தர் மோசையை நோக்கி 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் திருப்பியும் ஒரு சோதிப்பேன், நான் செக் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் பெரிய டெஸ்ட்லாம் வைக்கல. இந்த இடத்துல நான் அண்ணாவங்களுக்கு பொழிவேன், வானத்திலேருந்து அப்பத்தை தருவேன், அது அவங்கவுங்க ஒவ்வொரு நாளைக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். ஆமேன். 6வது நாள் தேவையான 2 மடங்கு எடுத்துக்கணும். 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். இப்படிலாம் அவங்க செய்கிறாங்களான்னு நான் என்ன பண்ணுவேன், அவங்கள சோதிப்பேன். சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு தான். ஆனால் வச்ச டெஸ்ட்டு சாப்பாட்டில் டெஸ்ட்டு வச்சார். தினம் என்ன பண்ணிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. ஆமேன். ஒரு ஓமர் என்று சொன்னால் 2 படி, நம்முடைய கணக்குக்கு 2 படி எடுத்துக்கலாம் ஒரு ஆள், ஒவ்வொரு ஆளுக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அன்னன்னைக்கு உரியது மட்டும் எடுங்கப்பா, எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க. உங்களுக்கு தேவையானது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்கன்னாரு. ஆனால் என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா தான் எடுத்தாங்க. ஆமாம், எப்பயுமே 2 தடவை ஆளுக்கு 1 வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் ஆமாம் 2 வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆமாம், மீதி இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், இருக்கிறவங்களுக்கு கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் முதல்ல நம்ம வாங்கிடணும். எல்லோரும் வாங்கிட்டாங்களான்னு உறுதிப்படுத்திட்டு ஓகே மீதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவது தவறு அல்ல. கேட்டு வாங்குவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஒவ்வொரு அளவு மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஆளுங்க எக்ஸ்ட்ரா எடுத்து மீதியை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி எடுத்து வச்சாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அது கெட்டு போயிடுச்சு, நாற்றம் எடுத்து போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார். நான் தான் சொன்னேன்ல, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ, மீதி எடுக்காத, உனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கோன்னு. ஆனால் நம்ம தான் கேட்க மாட்டோம்ல. அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க, கெட்டு போச்சு. அதே மாதிரி 6வது நாள் வந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார், 6வது நாள் 2 மடங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2 படி எடுத்தவங்க இப்போ 4 படி எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க எடுத்தாங்க. அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கெட்டு போகவே இல்லை, அது நாற்றம் எடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மதுரமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், வாசனை உள்ளதாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்ம அவருடைய செய்கையை வார்த்தையை மீறி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகிறதா இருக்கிறது, நாற்றம் எடுக்கிறதாய் மாறுகிறது. அப்படி ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படியாக அவங்க வச்ச சோதனையில் அவங்க என்ன பண்ணாங்க, தோற்று போகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாக அவங்க விழுந்து போனவங்களாக இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர், அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். நாம் அவருடைய வேதத்தின்படி நடப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உத்தம மார்க்கத்தார் என்று அழைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க வந்தப்போ இந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது. ஆமென், ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
விஷந்தரரியான் சொல்லலாம். ஜீசஸ். இந்த இடத்துல இல்லை, அதை வச்சலாம். அடுத்த அதிகாரத்தில் வருகிறது ரெவித்தீம் சம்பவம். அதுக்குள்ளே நம்ம இப்போ போக முடியாது, நேரம் அதிகமானனால நம்ம அந்த பகுதிக்கு போகல. இங்கேயே நம்ம இதிலேயே நம்ம தியானிப்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சோதிக்கிறார். ஆமென். வேதத்தின்படி நடக்கிறோமா, அவருடைய கட்டளையின்படி நடக்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமா, அவருடைய சாட்சிகளை கை கொள்கிறோமா, அவன் முழு இதயத்தோடு தேடுகிறோமா, என்ன வந்தாலும் அவரை நம்புகிறோமா. ஆமென். அதிக நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுக்கிற அனுபவம் இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க சொல்கிறாங்க, நான் அங்கே இருந்தப்போ அங்கேயே இருந்து செத்துருந்தா கூட பரவாயில்ல, இப்படியே எங்களை சாவடிக்கிறீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது, இது நல்லாவே இல்லை, இது ஏன் இப்படி நடந்துச்சு, நம்முடைய வாழ்க்கை ஏன் நான் இப்படி செஞ்சுட்டேன், ஏன் இதை நான் வாங்கிட்டேன், ஏன் இதை நம்ம பண்ணிட்டேன்னு செஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ முறுமுறுக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆமென். முடிவில் அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறவர் என்று விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் ஆமென் முறுமுறுக்கிற அனுபவம் இருக்காது, புலம்புகிற அனுபவம் இருக்காது. எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில் ஆமென் நடப்பதெல்லாம் அவருடைய சித்தோன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, முறுமுறுக்க மாட்டாங்க. ஆமென். மாறாவை மதுரமாக்கினவர் ஆமென் இந்த இடத்துல என்னை போஷிக்கவும் வல்லவர் என்று விசுவாசிக்க முடியாமல் போயிடுச்சு, முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திர. செங்கடலை பிளந்து வழி நடத்தினவர் ஆமென் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த வல்லவர் என்பதை மறந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரை மறக்க வேண்டாம், அவருடைய வல்லமையை மறந்து போக வேண்டாம். ஆமென். அவருடைய வேதத்தின்படி ஆமென் சொல்லுங்கள், அவருடைய வேதத்தின்படி ஆமென் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் 2 நாளாகமும்ல ஒரு சம்பவம் வருகிறது, அது மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ராஜா இருக்கிறான், அவன் பேர் ஆசா. நான் சுருக்கமாக உங்களுக்கு அவனுடைய சம்பவத்தை சாராம்சத்தை சொல்லுகிறேன். அவன் பேர் ஆசா. வாக்குத்தத்த செய்தியை கேட்டிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் ஒரு சுருக்கமாக அதை குறித்து சொல்லியிருந்தேன். ஆனால் அதை நான் அதிகமாக இங்கே பேசலை, அதனுடைய முற்பகுதியை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். 14ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபியா தன் பிதா 2 நாளாகவும் 14:1 அபியா தன் வாசிங்க. அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். போதும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்ன சொன்னார்? நீ என் கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுத்து ஆமென் என் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து. இந்த இடத்துல ஆசா ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஒரு ராஜா. அவனுடைய தகப்பன் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவனாக தான் இருந்தான். ஆனால் இவனும் அவன் தேவனுடைய பார்வையில் நன்மையையும் செம்மையுமானவைகளை செய்கிறவனாக இருந்தான். அதனுடைய விளைவாக என்ன நடந்துச்சுன்னா, ஆமென் அவன் ஆண்டவர் யுத்தத்தெல்லாம் ஓய பண்ணுகிறாரு. அவன் என்ன பண்ணுறான், எல்லா விக்கிரகங்களெல்லாம் அந்த அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க தாத்தா காலத்துலலாம் ஏற்படுத்தப்பட்ட விக்கிரகங்கள், இடம் கொடுத்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான், அகற்றி போடுறான் தேசத்திலிருந்து. ஆகையினால கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாரு, 6வது வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். போதும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யுத்தத்தை ஓய பண்ணுகிறார். பொதுவாகவே தேசத்தில் என்ன பதஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து எதிரி வருவான், எங்கேருந்து யுத்தம் வரும், எப்போ யுத்தம் வரும். இன்றைக்கும் அதே தான் நிலமை. எப்போ சைனா அட்டாக் பண்ணுவான், எப்போ ஸ்ரீலங்கா அட்டாக் பண்ணுவான், எப்போ பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுவான்ற ஒரு பதஷ்ட நிலையில் தான் இந்தியா இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால ஆமென் ரொம்ப எல்லா நாடும் அப்படி தான். அப்போ ஒரு யுத்தமில்லாத சூழ்நிலை வரும்பொழுது தான் தேசத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் தேவனுக்கு செம்மையானதை செய்ததுனால, எல்லா விக்கிரகங்களையும் அகற்றி போட்டதுனால ஆமென் கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். தேசத்தில் யுத்தமே இல்லை. யுத்தம் இல்லைன்னா என்ன வேலை? இத்தனைக்கும் ஆசாவுடைய ஆர்மியில் மிலிட்ரியில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இருக்காங்க. 6 லட்சம் பேருக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. அதனால் 6 லட்சம் பேர் என்ன பண்ணுறான்,
செங்கல் எடு, பாண்டெடு, கரண்டி எடு எல்லாம் வந்து கட்டுங்கன்னு சொல்லி அரணான பட்டணங்களை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா யுத்த மனுஷர்களுக்கு வேலை இல்லாதது போனதுனால, காரணம் அவன் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானவைகளை நன்மையானவைகளை செய்ததுனால இப்படி நாட்கள் போச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல 9வது வசனம், அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். போதும். இப்போ 10 வருஷம் கழித்து அவங்க சமாதானமாக இருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணுறான், எத்தியோப்பியாவிலேருந்து சேரா என்கிற ஒரு ராஜா என்ன பண்ணுறான், 10 லட்சம் பேரோட வரான். இவங்கள்ட்ட எத்தனை லட்சம் பேருன்னு சொன்னேன்? 6 லட்சம், நெருக்கி 6 லட்சம், 5,80,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் எதிர்த்து வராங்க? 10 லட்சம் பேர் எதிர்த்து வராங்க. உடனே என்ன பண்ணுறான், ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு போய் அந்த யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறான். நின்றுட்டு ஒரே ஒரு ஜெபம் செய்யறான். 11வது வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆசா ஒரே ஒரு ஜெபத்தை செய்தான். கர்த்தரை பார்த்து, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆகவே எனக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக என்ன பண்ணாதீங்க, நாங்கள் வந்தோம் எதிர்த்து. எங்கள் தேவன் நீர் என்ன பண்ண, மனுஷரை மேற்கொள்ள விடாதேயும். 6 லட்சம் 10 லட்சமும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா? பொதுவாக 10 லட்சம் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அவங்க கர்த்தரை சேர்த்து கொண்டாங்க. அவங்களுடைய யுத்தத்தில் கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. ஆண்டவர் அந்த எத்தியோப்பியர்களை அவ்வளோ பெரிய முறியடிக்க பண்ணினார். எல்லாவற்றையும் வெட்டி போட்டாங்க. அவன் எல்லாவற்றையும் துரத்தி விட்டாங்க. சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பார்வையில் ஆமென் மெஜாரிட்டி ஒரு விஷயமே இல்லை. சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஆமென். மெஜாரிட்டி எப்படி வேணாலும் இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்ம கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆமென், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வழியில் நடக்கிறவர்களாய் செம்மையானவைகளை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். எல்லாவற்றையும் முறியடித்தாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணி கொண்டாங்க, கொள்ளை பொருளாய் பெற்றுக்கொண்டு வந்த உடனே 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதுதான் ரகசியம். எல்லாரும் கவனிங்க, இந்த ரகசியம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு, யூதா பென்யமீன் கோத்திரத்தாரே, சகல மனுஷரே கேளுங்கள், மகிமேஜ் சபையாரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக, யூதா ஜனங்களுக்கு நேராக கடந்து வந்தது. ஏன் இந்த வார்த்தையை இப்போ சொன்னார்? நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் அவர் திடீர்னு நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் இப்படி ஒரு கண்டிஷன், ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கன்னா, அவங்க ஜெயிச்சு முறியடித்த பிறகு அவ்வளோ ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொண்டு வந்தாங்க. நம்ம ஒரு ஆபத்து, ஒரு தேவை, ஒரு நெருக்கம்னா மட்டும்தான் அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை நாடுவோம், கர்த்தரை நோக்கி முறையிடுவோம். அதில் ஜெயிச்சிட்டாலோ, அதை வெந்துட்டாலோ, அதை கிடச்சிட்டாலோ, அது நிறைவேறிட்டாலோ என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம், ஜெபத்தை விட்டுருவோம். ஆமீன். இவர்களும் அப்படி செய்வாங்கன்ற எண்ணி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று எச்சரித்தார் ஆண்டவர். ஆமென். நடந்தது என்னத்தெல்லாம் அவங்க மிருகஜீவங்கள் கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையும் பலி செலுத்தி, ஆமென், 12வது வசனத்தில் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட கடவன் என்றும் உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடு, ஆமென், கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்கால சத்தத்தோடும் எக்காலங்களும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க. பெரிய பலி செலுத்தி
ஏகப்பட்ட ஆடு மாடு என்னத்தெல்லாம் கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையும் பலி செலுத்தி ஆண்டவரோடு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், ஆமாம் உமக்கு பிரியமாக தான் இருப்போம் என்று சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. கர்த்தர் கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்கள யுத்தத்திலேருந்து ஓய பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆசா இப்படி செய்ததுனால, கர்த்தருக்கு செம்மையானது செய்ததுனால யுத்தம் இல்லாமல் அந்த தேசம் அமெரிக்கையாக இருந்தது, அமைதலுள்ளதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை அப்படியாய் மாறி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் ஓயணும், நம்முடைய அலைச்சல்கள் மாறணும், நம்முடைய நெருக்கங்கள் மாறணும், நம்முடைய கண்ணீர் மாறணும் என்றால் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும், அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் 20 வருஷம் ஆனனால யுத்தமே இல்லை, பிரச்சனையே இல்லைன்னொன்னே என்ன பண்ணிட்டான் ஆசா, கர்த்தரை விட்டு சோர்ந்து போயிட்டான். இப்போ தான் கர்த்தரை தேட வேண்டிய வேலை இல்லாமல் போயிடுச்சு. நல்லா போயிட்டுருக்கனால அவன் கர்த்தரை சார்ந்து கொள்வதை மறந்து போனான். திடீர்னு என்று சொல்லி என்ன பண்ணாங்க, இவன் நல்லா இருந்த நாட்களில் ஏற்கனவே தெரியும், வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல், தெற்கு ராஜ்யம் யூதேயா. இவன் நல்லா ஆட்சி செய்கிறான், இங்கே நல்லா சமாதானமாக இருக்குன்னு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தவன் என்ன பண்ணுறான், அந்த பாஷான்ற ஒரு ராஜா இவங்க இங்கிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நடுவில் என்ன பண்ணுறான், ஒரு நகரத்தை கட்டுறான். நகரத்தை கட்டி ஜனங்களை இங்கே போக விடாமல் தடுக்கிறான். இதை பார்த்த உடனே அவங்க யுத்தத்துக்கு கிளம்பி வரான்றது பார்த்த உடனே இந்த ஆசா ராஜா, எத்தியோப்பியாவை 10 லட்சம் பேரை ஓட விட்ட இந்த ராஜா, இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு பயந்து சீரியா ராஜாவின் இடத்துல போய் உதவி கேட்குறான். ஐயா, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் நல்லா உடன்படிக்கை செஞ்சுருக்கிறாங்க, நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணணும், உதவி பண்ணும். இஸ்ரவேல் ராஜா என்னை எதிர்த்து வரான், எனக்கு விரோதமாக நகரத்தை கட்டுறான், நீங்கள் எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணோன்னே அவனும் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் ராஜாவை தோற்கடித்து அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணான், சிதறடிக்க பண்ணிட்டான். ஆண்டவுடைய கோபம் அவருக்கு எதிராக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன பண்ணுறாரு, நீ என்ன பண்ணிட்ட, மிகவும் தவறு செய்து விட்டாய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ எப்படி கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போன, பெரிய 10 லட்சம் படையோடு வந்த எத்தியோப்பியாவே நீ முறியடித்த ஓட வச்ச, சாதாரண இஸ்ரவேல் வருகிறதுக்காக நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நீ அங்கு போனது என்ன என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. 9வது வசனம் வாசிங்க. 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். சொல்லுங்க ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை என்ன பண்ணுவான், விளங்க பண்ணுவாராம். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்கள், யாரெல்லாம் வேதத்தின்படி நடக்கிறார்கள், யாரெல்லாம் எனக்கு செம்மையானபடி செய்கிறாங்க, என் சாட்சியை யாரெல்லாம் கை கொள்கிறாங்க, யாரெல்லாம் என்னை முழு இருதயத்தோடு தேடுறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறதாம், உலாவி கொண்டே இருக்கிறது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம உத்தம இருதயத்தோடு இருப்போம்னு சொன்னால், உத்தமமாக அவரை பின்பற்றுகளாக இருப்போம்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்மை விடுவிப்பார். இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக போயிட்டீங்களே, அறிவில்லாமல் இப்படி செஞ்சிட்டிங்களேன்னு சொல்லி அவன் ஆசாவை எச்சரித்த பொழுது அவன் என்ன பண்ணான், அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சி இறைச்சாலில் போட்டு அவனை சித்திரவதைப்படுத்துகிறான். நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ கர்த்தருக்கு பயந்தவன், விக்கிரகங்களெல்லாம் அகற்றி போட்டவன், தோப்புகளெல்லாம் உடைத்து போட்டவன், ஆண்டோடைய வார்த்தை எச்சரிப்பு வரும்பொழுது என்ன பண்ணுறான், அவனை பிடிச்சி சிறைச்சாலில் போடுறான். இன்னும் அநேக ஜனங்களை துன்பப்படுத்தினான்னு சொல்லி அந்த இடத்துல ஜனங்களுக்கு சிலரை கொடூரமாய் நடத்தினான்னு சொல்லி 10வது வசனத்தில் பிற்பகுதியில் வருகிறது. பின்னாட்களில் ஹல்லேலூயா ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் அவன் கால்களில் ஒரு வியாதி வருகுது. அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருக்குது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று சொல்லி அந்த இடத்துல வருகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யுத்தத்தில் கர்த்தரை தேடாமல் மறந்து போனான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வியாதியின் நேரத்துலையும் கர்த்தரை தேடாமல் மறந்து போனான். ஹல்லேலூயா. அதனால் அவன் என்ன பண்ணான், சீக்கிரமாய் மரித்து போனான். அவன் நித்திரை அடைந்து எல்லாரோட அவனுடைய முற்பிதாக்களோட போய் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய ஆரம்பம் மிகவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய முடிவோ பரிதாபமாய் மாறினது. ஹல்லேலூயா. நல்லா 20 வருஷம் நல்லா இருந்ததுனால, 10 வருஷம் ரொம்ப சமாதானமாக இருந்தது, அடுத்த ஒரு 20 வருஷம் ரொம்ப சமாதானமாக இருந்ததுனால கர்த்தரை தேட வேண்டிய, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டிய, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டிய அனுபவங்கள் இல்லாமல் போயிடுச்சு. மறந்து போயிட்டோம். ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா ரொம்ப டேஞ்சருங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுதா, பிரச்சனையே இல்லாமல் போதா, அப்படின்னா ரொம்ப டேஞ்சரில் இருக்கோன்னு அர்த்தம். நெருக்கம் வந்தால் சொல்லுங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அதை விளங்குகிறது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆகையினால அவன்
கர்த்தரை 10 லட்சம் பேர் வந்தப்போ கூட தைரியமாக ஃபேஸ் பண்ணான். கொஞ்சம் பேர் வந்தப்போ பக்கத்து ஊர் ராஜா ஃபேஸ் பண்ணான். அவ்வளோ வியாதி வந்தப்போ ஆண்டு வசனம் தெளிவாக சொல்லுவோம், அவன் கர்த்தரை அல்ல பரிகாரியை சார்ந்து கொண்டான். இன்றைக்கி நம்ம எவ்வளோ கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம் இல்லை எவ்வளோ மனுஷனை சார்ந்து இருக்கிறோம் சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எத்தனை பேர் பாக்கியவான்களாக இருக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அவரால் நடத்தப்படணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அவர் எனக்கு யுத்தம் பண்ணணும், நான் இல்லை அவர் எனக்கு யுத்தம் பண்ணணும், ஆமீன், எந்த மனுஷனும் இல்லை அவர் தான் எனக்கு உதவி செய்யணும், எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு வாய்க்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோம். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வோம். மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு நம் செம்மையானதை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தான். ஆமென். மாறாலாம் மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். வானத்திலிருந்து மன்னா பொழியப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் காடைகள் பாலைவனத்தை மூடினது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையே அற்புதமாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை அற்புதமாய் மாறும். ஆமென். என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கும்போது இருந்தால், ஆமென், நான் நம்முடைய வழியில் நடந்தால், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 119:3 சொல்லுது, அவர்கள் அநியாயம் செய்யார்கள், அவர்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்கள். யார்? உத்தம மார்க்கத்தார். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஒரு நாளும் அநியாயம் செய்கிறவர்களாய், ஆமென், வழியை விட்டு விலகினவர்களாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதுகளை செய்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நெருக்கம் வரலாம், தேவைகள் அதிகமாக இருக்கலாம், என்ன செய்வதென்றே திகைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் சோர்ந்து போய்விட வேண்டாம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை நடத்த வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. 2 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 20 நினைக்கிறேன் அந்த வசனம் சொல்லுது, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை ஆமென் கர்த்தருடைய வல்லமை விளங்கும், கர்த்தருடைய கண்கள் அவர்களை உலாவி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பாராக சொல்லி அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆமென். உத்தம இருதயத்தோடு ஆமென் நம்ம அவரை பின்பற்றுவோம். ஒரே இருதயம், ஆமென், மாசற்றவர்கள், ஆமென், பிளேம்லெஸ், குற்றம் சொல்ல முடியாதவர்கள், மாறாமல் இருக்கிறவர்கள், அப்படியே வழியில் நடக்கிறவர்கள். ஆண்டவரே, நம்முடைய வழியில் எங்களை நடத்தி செல்வீராக. ஆமென். இந்த வார்த்தையை நம்முடைய கருத்தில் நாங்கள் ஆண்டவரை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர், அவருக்கு செவி கொடுப்போம். ஆமென். அவருடைய பார்வைக்கு செம்மையானது செய்வோம், அவருடைய வழியில் நடப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த வார்த்தை? ஆண்டவரே, நான் உமக்கு செவி கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு பார்வைக்கு செம்மையானதை செய்வேன், உம்முடைய வழியில் நடப்பேன். நீர் எங்களை அப்படியே ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த வார்த்தையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.